வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். சின்னத்திரை சீரியல்களில் மறுபடியும் இவருக்கு பதில் இவர்னு கேரக்டர் சேஞ்சஸ் நடந்திருக்கு. சன் டிவியில் மே மாதத்திலிருந்து ஒளிபரப்பாகி வரும் சீரியல் அக்னி நட்சத்திரம். இந்த சீரியல் ஆரம்பித்து 2 மாதங்கள் ஆன நிலையில் நளினிங்கிற கேரக்டரில் நடித்த வினோதினி அக்னி நட்சத்திரம் சீரியலில் இருந்து திடீரென வெளியேறிட்டாங்க. வினோதினி சீரியலை விட்டு விலகியதற்கான காரணம் என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வர்ஷினி, வசந்த் மற்றும் மெர்சினா லீடா நடிச்சிட்டு இருக்கிற அக்னி நட்சத்திரம் சீரியல்ல நளினிங்கிற கேரக்டரில் நடித்து வரும் வினோதினி சீரியலை விட்டு வெளியேறிட்டாங்க. அவருக்கு பதிலாக வேறொருவர் நடிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்தில் வினோதினியோட ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆனதால சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகிட்டு வருது. தொடர்ந்து விரைவில் குணமடைய ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறதால அவரை பக்கத்திலிருந்து கவனிச்சுக்கிறதுக்காக சீரியலில் இருந்து விலகியுள்ளார். திடீரென ஏற்பட்ட இந்த விபத்து காரணமாக வினோதினியோட கதாபாத்திரத்தை சீரியலில் இருந்து தள்ளி வச்சிருக்காங்க. தன்னோட கணவருக்கு கொடுத்து வரும் ட்ரீட்மெண்ட் முடிய எப்படியும் 2 அல்லது 3 மாதம் ஆகும் என்பதால் சீரியலில் இருந்து இப்போதைக்கு விலகிக் கொள்வதாக சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்தால தான் தொடர்ந்து அக்னி நட்சத்திரம் சீரியலில் நடிக்க முடியாமல் போய்விட்டதாக சொல்லியிருக்காங்க வினோதினி. மேலும் தன்னோட கணவரோட ட்ரீட்மெண்ட் முடிந்ததும் மறுபடியும் இந்த சீரியலில் இணைந்து நடிக்கப் போவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏதோ பிரச்சனை காரணமாக தான் சீரியலை விட்டு விலகியுள்ளதாக தவறான செய்திகள் வருவதால் உண்மையான காரணத்தை இப்போ சொல்லியிருக்காங்க வினோதினி. இந்த சீரியலில் டப்பிங் இல்லாமல் வினோதினியே பேசி நடிச்சிருக்காங்க. அக்னி நட்சத்திரம் சீரியலில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தால் ரசிகர்கள் அவங்கள மிஸ் பண்ணுவாங்க. சொன்ன மாதிரி திரும்ப வருவாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற சின்ன திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.